சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளான நம் வாழ்வில் இருக்கக்கூடாத அல்லது நம்மை விட்டு விரட்ட வேண்டிய முக்கியமானவைகளில் ஒன்று சோம்பல் ஆகும். சோம்பல் நம் வாழ்வில் ஆண்டவரின் திட்டத்தையும் நம் வளர்ச்சியையும் தடுப்பது மட்டுமல்லாமல் நம்மை உதவாக்காரரை ஆக்கிவிடுகிறது. சோம்பல் நம் பொறுப்புகளை புறக்கணிக்கவும் ஆண்டவர் நமக்காக வைத்துள்ள ஆசீர்வாதங்களையும் இழப்பதற்கும் வழிவகுக்கிறது. நம்முடைய வேலை ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது என்பதை அறிந்து பொறுப்புடனும் உண்மையுடனும் உற்சாகத்துடனும் காரியங்களை செய்யும்படி பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. சோம்பேறித்தனத்தை மேற்கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருப்போம் என்பது நிச்சயம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் சுறுசுறுப்பு நமக்கு அவசியம். சோம்பேறியை ஆண்டவர் பயன்படுத்துவதில்லை. அன்பின் தேவனே, ஆராதனைக்கு பாத்திரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உம்மை வணங்குகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நான் செய்யும்படி நீர் எனக்கு தந்திருக்கிற வேலைகளை பொறுப்புடனும் உற்சாகத்துடனும் உண்மையுடனும் செய்ய எனக்கு உதவி செய்யும். சோம்பலாய் வீணாய் நாட்களை கழித்ததை எனக்கு மன்னியும். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வைப்படுத்துகிறவரே, உம் கிருபையால் என்னை நிரப்பும்படி என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நான் சுறுசுறுப்புடன் காரியங்களை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் மற்ற மக்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் தரப்போகிற நல்வாய்ப்புகளுக்காக நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். என் மூலம் உம் நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமையடையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.